ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ராஸ் விருந்து. நம்ம இன்றைக்கி கோதுமை மாவில் மொறுன்னு சாஃப்டான சுவையான ஒரு பிஸ்கெட் தான் செய்ய போகிறோம். இதுக்கு வந்து ஓவன் எதுவும் பயன்படுத்த போகிறதில்ல. ரொம்பவே ஈஸியான மெத்தடில் தான் செய்ய போகிறோம். பிகினர்ஸ் கூட பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். பிஸ்கெட் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும், மேலே பாருங்கள் கிராக்காக இருக்குது. இது பேக்கரி ஸ்டைல் பிஸ்கெட்டு. வீட்லேயே நம்ம ஈஸியாகவே செஞ்சிடலாம். இதே போல் பிஸ்கெட் வீட்லேயே செஞ்சு வச்சிட்டோம்னா பசங்க ஸ்நாக்ஸ் கேட்கும்போது எடுத்து கொடுக்கலாம். வீட்லேயே செஞ்சுருக்கனால பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியானதாக இருக்கும். சரி வாங்க எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நான் அரை கப் அளவுக்கு புளிப்பு இல்லாத தயிர் எடுத்திருக்கேன். இந்த தயிரை வந்து சாஃப்டாக நல்லா பீட் பண்ணிக்கலாம். ஒயர் விஸ்க் இருந்துச்சுன்னா இதை போல் வந்து பீட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஃபோக் ஸ்பூனில் கூட பீட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நல்லா சாஃப்டாக பீட் பண்ணியாச்சு. இப்போ இது கூட அதே கப்பில் அரை கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இந்த சர்க்கரை பார்த்திங்கன்னா நல்லா சின்னதாக இருக்கிறதுனால நான் அப்படியே சேர்க்குறேன். இதே சர்க்கரை சைஸ் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா மிக்ஸி ஜாரில் அரைச்சி பவுடராக சேர்த்துக்கோங்க. சர்க்கரை பவுடராக சேர்த்துட்டிங்கன்னா பீட் பண்ணுற வேலை இருக்காது. ஜஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி விட்டாலே போதும். இப்போ பாருங்கள், நல்லா பீட் பண்ணியாச்சு. சர்க்கரை நல்லா மெல்ட் ஆகிடுச்சு பாருங்கள். இது கூட 1/4 கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்க்குறதுனால நல்லா வாசமாக இருக்கும், நல்லா சாஃப்ட்னஸும் கொடுக்கும். 1/4 கப் நெய்னா அளவுகள் பார்த்திங்கன்னா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கும். இப்போ இது கூட அரை ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கோங்க. 1 பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கோங்க. எப்போவுமே ஸ்வீட் செய்யும்போது இதை போல் 1 பிஞ்ச் உப்பு சேர்த்தோம்னா அதோட சுவை இன்னமும் அதிகப்படுத்தி காமிக்கும். 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோடா பவுடர் சேர்த்துக்கோங்க. இட்லி மாவு, தோசை மாவுக்கு பயன்படுத்துகிற சோடா பவுடர் தான் இது. இது கூட 1/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் எண்ணெய் சேர்க்காம ட்ரையாக ஃப்ரை பண்ணி சேர்த்துக்கோங்க. தேங்காய் துருவல் கொஞ்சம் கூட ஈரப்பதம் இல்லாமல் வறுத்துக்கோங்க. ஏன்னா பிஸ்கெட் அப்போ தான் ரொம்ப நாள் வரைக்கும் ஸ்டோர் பண்ண முடியும். இதே உங்ககிட்ட டெசிகேட்டட் கோகோனட் இருந்துச்சுன்னா டெசிகேட்டட் கோகோனட்டே பயன்படுத்துங்க. தேங்காய் துருவும் போது ப்ரௌன் கலர் ஓடு இருக்கும், அது எடுத்துகிட்டு துருவுங்க. அப்போ தான் தேங்காய் துருவல் வந்து வெள்ளையாக கிடைக்கும். இப்போ பாருங்கள், எல்லாமே ஒரே வேணால் மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு 5 மினிட்ஸ் வந்து மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ இது கூட 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்குங்க. உங்களுக்கு கோதுமை மாவு வேண்டாம்னா அதுக்கு பதில் நீங்கள் மைதா மாவு கூட பயன்படுத்தலாம். அது மாதிரி கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் தான் இந்த பிஸ்கெட் மாவு பிணையணும். சப்போஸ் உங்களுக்கு வந்து ரொம்ப ட்ரையாக இருந்துச்சு மாவு அப்படின்னா லைட்டாக பால் மட்டும் தெளித்து விட்டு பிணைஞ்சிக்கோங்க. நான் மெஷர்மெண்ட் கரெக்டாக சேர்த்துறதுனால பால் எதுவும் தெளிக்கலை. சப்போஸ் உங்களுக்கு ட்ரை ஆகிடுச்சுன்னா அப்போ லைட்டாக மட்டும் தெளிச்சிக்கோங்க. மாவு வந்து சப்பாத்தி மாவு பிணையிற மாதிரி ரொம்ப ப்ரெஷர் கொடுத்துனா பிணையக்கூடாது. லைட்டாக தான் வந்து பிணைஞ்சிக்கணும். ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து பிணைஞ்சிங்கன்னா பிஸ்கெட் ரொம்ப ஹார்டாக ஆகிடும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு தான் வந்து லைட்டாக பிணைஞ்சிக்கணும். இப்போ இந்த மாவு வந்து ஒரு 1/2 hour வரைக்கும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். 1/2 hour வரைக்கும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு எடுத்தோம்னா சில்லுன்னு இருக்கும். அப்போ மாவு பிணைஞ்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா சாஃப்டாகும். இப்போ பாருங்கள், 1/2 hour ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மாவு பார்த்திங்கன்னா 1/2 hour வரைக்கும் தான் வைக்கணும். இந்த மெத்தட் வந்து பயன்படுத்தி பாருங்கள், நல்லா சாஃப்டாகும். ஏன்னா மாவு வந்து கொஞ்சம் லைட்டான சில்லுன்னு இருக்கும்போது நம்மளுடைய கை ஹீட்டுக்கு அந்த மாவு பண்ணும்போது பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாகும். 1/2 hourக்கு மேலே வைக்கக்கூடாது. இப்போ பாருங்கள், மாவு நல்லா சாஃப்டாகிடுச்சு. இப்போ பிஸ்கெட் மாவு ரெடி ஆகிடுச்சு. மாவை 2 டிவைடாக பிரிச்சுக்கிறேன். இப்போ பாருங்கள், பிரிக்கிற இந்த மாவு நல்லா ரவுண்ட் ஷேப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாவை சிலிண்டர் ஷேப்புக்கு உருட்டிக்கலாம். சிலிண்டர் ஷேப்புக்கு உருட்டினதுக்கப்புறமா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க. பீஸ் கட் பண்ணும்போது சாய்ச்ச மாதிரி கொஞ்சம் கிராஸாக கட் பண்ணுங்கள். அப்படி கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா டிசைன் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ரஸ்க்குனா இருக்கும் இல்லையா, அந்த டிசைனில் கிடைக்கும். பாருங்கள், இதே மாதிரி தான் ஒன்று ஒன்றா கட் பண்ணணும். இப்போ இதுலேருந்து ஒன்று எடுத்து கரெக்டாக ஷேப் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும், மினி ரஸ்க் மாதிரி இருக்குது பாருங்கள். இப்போ இதை போல் கட் பண்ண பீஸை கரெக்டான ஷேப் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதில் எப்படி ஷேப் பண்ணுறேன்னா அதே மாதிரி பார்த்து ஷேப் பண்ணிக்கோங்க. பார்க்குறதுக்கே டிசைன் அழகாக இருக்கும். உள்ளே பார்க்கும்போது தெரியும் கிராக்காக இருக்குது பாருங்கள். ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா இன்னும் நல்லா நிறைய கிராக் இருக்கும். பேக்கரி கடைகளில் விற்கிற பிஸ்கெட் மாதிரியே இருக்கும். பாருங்கள், இதே மாதிரி தான் கரெக்டான ஷேப் கொடுக்கணும். இப்போ இருக்க எல்லா மாவுலையுமே வந்துட்டு பீஸாக கட் பண்ணிவிட்டு ஷேப் கொடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ இது எல்லாமே ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம் வச்சு எண்ணெய் மிதமான சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் அதிகமாக சூடாகக்கூடாது. அது மாதிரி ஃப்ரை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா லோ ஃப்ளேம் வச்சு தான் ஃப்ரை பண்ணணும். இப்போ பாருங்கள், இதை மாதிரி ஒன்று ஒன்றா சேர்த்துக்கோங்க. இதே நீங்கள் ஓவனில் பிஸ்கெட் வந்து பேக் பண்ணுற மாதிரி இருந்தால் 180 டிகிரி செல்சியஸில் 50 to 20 மினிட்ஸ் வரைக்கும் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. பிஸ்கெட் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் நல்லா ஃப்ரை ஆகிருக்கு பாருங்கள். சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா நல்லா செம சாஃப்டாக இருக்கும். இப்போ இதே மாதிரி தான் எல்லா பிஸ்கெட்டும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். பாருங்கள், எல்லா பிஸ்கெட்டுமே ஃப்ரை பண்ணியாச்சு. கோதுமை மாவில் செஞ்சுருக்கனால இது நல்ல ஒரு ஹெல்த்தியான பிஸ்கெட்டு. சுகர் வந்து ஒயிட் சுகர் உங்களுக்கு பயன்படுத்த விருப்பம் இல்லைன்னா ப்ரௌன் சுகர் கூட பயன்படுத்திக்கலாம். உங்களுடைய விருப்பம் தான். வெளியில் கடைகளில் வாங்குகிற பதில் இதை போல் வீட்டிலே செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்ப ஹெல்த்தியானதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு மனசும் ரொம்ப திருப்தியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பிஸ்கெட் வந்து எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குன்னு ஒன்று உடைச்சு காமிக்கிறேன் பாருங்கள்.
நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். நெய்னா சேர்த்துருக்கனால நல்லா ஒரு வாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா அடிக்கடி செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுப்பீங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக உடையுதுன்னு. கண்டிப்பாக குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்குமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபியில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ஸில் கேளுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக வீட்டில் ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ் வேறு யாருக்காவது இந்த ரெசிபி தேவைப்பட்டாலும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் நம்ம மெட்ராஸ் விருந்து சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.